ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் அக்டோபர் 4th வீக் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் அப்கமிங் ரெசிஸ்டன்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனலைசஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு 56,758லேருந்து 56,830 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 56,620 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. மண்டே மார்க்கெட்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரைஸ் ஜோன் ஹிட் ஆகிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம இந்த டே டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை நம்ம ரிவர்சல் பார்க்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுமே கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 520 பாயிண்ட் ஃபால். இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். 57,120லேருந்து 57,440 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15 மினிட்ஸில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ இந்த ஜோன் வந்து டோட்டலாக இன்ஆக்டிவாக தான் போனது. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ஆக்டிவ் கிடைச்சது ஒரு 500 பாயிண்ட்டு, ஒரு 1% ஆல்மோஸ்ட்டு நல்ல ப்ராஃபிட்டு. 57,770 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து 57,905 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஒரு 4 ஹவருக்கான ரெசிஸ்டன்ட்னு மென்ஷன் பண்ணலாம். ஒரு டே டைம் ஃப்ரேம் கிளியராக நம்ம கொடுக்க முடியாது இந்த ஜோனை பொறுத்தவரை. ஒரு 4 ஹவருக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அல்லது ஒரு 1 ஹவருக்கு உண்டான ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ஒரு 1 ஹவருக்கான ரிவர்சல் பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த ரேஞ்சில் ஆல்ரெடி கன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ மண்டே மார்க்கெட்டு நமக்கு ஃப்ளாட் ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபர்தராக உங்களோட சார்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜோன் வந்து பிரேக் ஆகுது, டே டைம் ஃப்ரேம் கேண்டில் வந்து டாப்பில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது, 57,905க்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்ற பட்சத்தில் நமக்கான நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன், இது வந்து டே டைம் ஃப்ரேம்க்கான ரிவர்சல் ஜோன். ஸோ அதனால தான் இது வந்து க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 58,438லேருந்து 58,775 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக செல்லிங் வந்து கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜோன் எதுவுமே நமக்கு வேலிட் இல்லை. ஸோ அதனால் இந்த லைன் வந்து நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு தேவைப்படாது. நம்ம இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ப்ரைஸ் ரேஞ்சும் இங்கே டாப் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு மட்டும் தான் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் 26,950லேருந்து 987 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் டே டைம் ஃப்ரேம்க்கான ரிவர்சல் ஜோனு. இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிடும். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தது போலவே ஃபின் நிஃப்டிலையுமே நமக்கு அரௌண்ட் ஒரு 1% ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் கிடைச்சது, ஒரு 250 பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது நமக்கு இந்த செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே பெருசாக பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஜோன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் இண்டிவிஜுவலாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நம்ம இது வந்து டே டைம் ஃப்ரேம் ஜோன் கொடுக்குறோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் நம்ம பார்க்கறது வந்து 1 ஹவருக்கு உண்டான ரெசிஸ்டன்ட் ஜோனில், டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் ஜோனில் நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்க்கறது மட்டும் அகைன் ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சை ஹிட் ஆன வாட்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஜோன் இது டே டைம் ஃப்ரேம் ஜோனுங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆன வாட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட ஜோன் ஹிட் ஆன வாட்டி டோஜி ஃபார்மேஷன். டோஜி ஹெக்கினாசி பொறுத்தவரை மொத்தமே 2 கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன். ஒன்று டோஜி, இன்னொன்று ஹேமர். ஒன்ஸ் 2 பக்கம் விக் இருந்தது அப்படின்னா விக்கோட சைஸ் எல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. பாடியோட சைஸுமே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடையாது. ஒன்ஸ் டோஜி ஃபார்ம் ஆன வாட்டி அது ஃபாலோடு பை ஹேமர் கேண்டில். ஒன் சைடு மட்டும் விக் இருக்க மாதிரியான கேண்டில். ஸோ நம்ம எந்த டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அப்கமிங் மூவ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட்டில் இதை பார்க்கறதுனால நமக்கு ரெட் கலரில் ஹேமர் வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த ஹேமர் கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பாடி சைஸு டோஜியோட 70% கவர் பண்ணியிருக்க மாதிரியான 70%, 70% ப்ளஸ் கவர் ஆகிருக்க மாதிரியான பாடி கிரியேட் ஆனது அப்படின்னா அது வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் நமக்கு இந்த விக்கில் ஒரு 30% மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி குட்டியாக இந்த கேண்டில்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கேண்டில் மேலே கர்சர் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து காட்டும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். 27,073.30 அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸு. ஹை பார்த்தோம் அப்படின்னா 27,073.85 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு உண்டான 0.50 பாயிண்ட்டுக்கு வந்து விக் வந்து மேலே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இதுவுமே டோஜி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் கிளியரான கன்ஃபர்மேஷனுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 1 ஹவர் ஜோன் பார்க்குறோம் அப்படின்னா, சேம் இதே மெத்தடு நீங்க 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தா போதுமானது. ஓகே. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை 27,540 டூ 567 இது வந்து 1 ஹவருக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு மண்டே அகைன் ஃப்ளாட் ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் இந்த ஜோன் வந்து ஆக்டிவ் ஆகும். நான் எதுக்காக ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறத அகைன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் 145 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ மண்டே கேப் அப் ஓப்பன் கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் ஜோன் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை 27,762 இருந்து 27,896 27,900 அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கான ஸ்ட்ராங் லெவல் டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ஃபுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் மார்க்கெட்டை. நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அரௌண்டு 25,350 358 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 1 ஹவருக்கு உண்டான ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல ஆக்ட் ஆனது. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேப் அப். ஸோ இந்த இடம் வந்து நமக்கான ஜோன் வந்து ஃபெயிலியர். அப்கமிங் டேஸ் நிஃப்டி பொறுத்தவரை இந்த மைனர் ஜோன் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த ஜோன் இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்ல. 25,916 26,031 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரிவர்சலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து மைனர் லெவல், இந்த ஸ்கை ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஜோன் மைனர் லெவலுக்கான ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இது வந்து க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கக்கூடியது டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ஒரு அரௌண்ட் ஒரு 120 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோனாக தான் இருக்குது. பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் 25,980 26,031 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆகும்போது 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகிறது பெட்டராக இருக்கும். ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வந்து நமக்கான ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிட் கேப்பை பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட் நிஃப்டிக்கும் மிட் கேப்புக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஆனால் மிட் கேப்புக்கும் நிஃப்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஜோன் கரெக்டாக ஹிட் ஆனது. ஸோ அந்த ரேஞ்சு ஹிட் ஆன உடனே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் அகைன் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த டேட்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆயிருக்கும். ஜோன் ஹிட் ஆயிடுச்சு, ஃபாலோடு பை டோஜி ஃபார்மேஷன். அதுக்கு அடுத்ததே பார்த்தோம் அப்படின்னா ஹேமர். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகராக இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாலிடாக ஒரு 227 பாயிண்ட் வந்து விழுந்திருந்தது. ஒரு நல்ல ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 1.25%. ஆஃப்டர் தட் அந்த ஜோனுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ண முடியல. இன்னைக்கான மார்க்கெட்டில் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜோனுக்கு கீழே அகைன் வந்து க்ளோஸ் இருந்தது. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1% 126 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருந்தது. இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்திருந்த ரேஞ்ச். இப்போ அப்கமிங் டேஸ் நம்ம இந்த வீக்குக்காக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த டே டைம் ஃப்ரேம் ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மிட் கேப்பை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை என்னோட வியூவில். சரிங்களா? மேபி இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா இங்கேருந்து நம்ம புட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்தர் புல்லிஸ்க்கு உண்டான ட்ரேட் அப்படிங்கிறது இன்ட்ராடேல ஏதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப் கிடைச்சது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்னு வந்து கொடுத்துருக்கேன். மிட் கேப்பை பொறுத்தவரை 13,354 363 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 1 ஹவருக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒரு புட் என்ட்ரி பிளான் பண்ணலாம். டே டைம் ஃப்ரேம்க்கான ரிவர்சல் ஜோன் 13,727 13,870 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டே டைம் ஃப்ரேம்க்கான ரிவர்சல் ஜோனு. ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம புட் சைடு வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோல்டுக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். வீக்லி ரெசிஸ்டன்ட் ஜோனு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சிலேருந்து இது வரைக்கும் கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5% மேலே விழுந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா கோல்டு பை பண்ணுறதுக்கு உண்டான பர்ஃபெக்ட் ஜோன் ஏதாவது கிரியேட் ஆனது அப்படின்னா டெலகிராம் சேனல்லையோ அல்லது அப்கமிங் வீடியோலையோ நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.